எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் 4-5 பார்லிமெண்டரி தொகுதியை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம். பாராளுமன்ற தொகுதி இன்னைக்கு இது 5வது தொகுதிங்க ஐயா. பெரியவர்களே, தாய்மார்களே, மன்னிச்சுக்கங்க, கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கின்றோம். மிக பொறுமையாக இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் தாண்டி நாம் அனைவரும் கூட இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். தஞ்சாவூர் ஒரு மாற்றத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் SS பழனிமாணிக்கம் அவர்கள் 9 முறை போட்டியிட்டு 6 முறை இதே இதில் MP இருந்தாங்க. இன்னைக்கு அவரே மனசு விட்டுட்டார், நமக்கு வேண்டாம் ஐயா அந்த விளையாட்டு. மோடி ஐயா வரப்போகின்றார், நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று திமுகவில் யார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்களோ அவர்களே இந்த இடத்தை விட்டுவிட்டு கிளம்பி விட்டார். இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான், அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள். சத்தியம். இன்னைக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு பலம் பொருந்திய வலிமை வாய்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் அனைவரும் குழுமி இருக்கின்றோம். இதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னாங்க ஐயா, இந்தியாவுடைய நலனை சிந்தித்து நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் யோசித்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார். இவர்கள் எல்லோருக்கும் மோடி ஐயாவின் மீது அளப்பரிய அன்பு. மோடி ஐயா அவர்கள் 3வது முறையாக ஆட்சி மன்றத்தில் அமரும் பொழுது 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமரும் பொழுது அதிலே நாமும் நம்முடைய பங்கை ஆற்றி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி அமைந்திருக்கிறது. தஞ்சாவூரிலே பார்க்கும் பொழுது அற்புதமான காட்சியாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் இங்கே ஒரே இடத்திலே குழுமி ஒரு அலை கடலாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை மாற்றி இருக்கின்றார்கள். ஐயா, கூட்டணி இருக்கும், ஆனா கூட்டணிகள் எப்பொழுதுமே ஒரு பெரிய கட்சி, சின்ன கட்சி என்ற பாகுபாடு இருக்கும். ஆனா தஞ்சாவூரை பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வேட்பாளரை கலந்து வந்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். ஒரு கண்ணியமிக்க, எளிமையான, ஒரு மிக அற்புதமான ஒரு தலைவர். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில மிக முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியில நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒரு மிக மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறது. இன்னைக்கு ஐயா OPS அவர்களை பாருங்க, அவர்களே ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையாக போட்டியிடுகின்றார்கள். காரணம், மோடி ஐயாவுடைய 400ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மீட்பு குழு இருக்க வேண்டும், என்னுடைய தொண்டனை நிறுத்தப் போவதில்லை, நானே நிற்கின்றேன் என்று அண்ணன் ராமநாதபுரத்தில் நிற்கிறார். இன்னைக்கு அவருடைய படை தளபதியாக, இணை ஒருங்கிணைப்பாளராக தஞ்சை மன்னருக்கு அறிமுகமே தேவையில்லை, தொடர்ந்து மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் மேடைகளை நம்மோடு அமைந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் MGM சுப்பிரமணியம் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னைக்கு பாருங்க, அண்ணன் TTV தினகரன் அவர்கள் தேனி தொகுதியில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்ய போகின்றார். அவர்கள் சார்பாக படை தளபதிகளாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வேலு கார்த்திகேயன் அவர்கள் நம்முடைய அன்பெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய தலைவர், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அமமுகவினுடைய திருவாரூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் காமராஜ் அவர்கள் நம்மை வலிமைப்படுத்துவதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜோதி அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சகோதர சகோதரிகளே, ஒரு வலிமை வாய்ந்த இயக்கம், அதனுடைய தலைவரும் கூட இன்னைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தென்காசி. அதனுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் அண்ணன் திலக காமராஜ் அவர்கள் வழக்கறிஞர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அவர்கள் ஒரு மாற்று அரசியலுக்காக ஒரு பாதையை போட்டு காண்பித்தார். இன்னைக்கு அண்ணன் GK வாசன் அவர்கள் அப்பா எப்படி பணி செய்தாரோ அதை விட அண்ணன் GK வாசன் அவர்கள் ஒருபடி இன்று பணி செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்ற அண்ணன் GK வாசன் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்கள், தலைவர்கள் நன்றியை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் ராம்மோகன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்திய ஜனநாயக கட்சி அண்ணன் கே ராஜகோபால் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து தமிழர் தேசம் கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சந்திரசேகரன் அவர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழர் தேசம் கட்சியினுடைய மற்றொரு மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் ஐயா நம்முடைய வேட்பாளர் நிற்கிறாங்க, நம்ம வீட்டு திருமணம், அதனால் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களாக பார்க்கவில்லை, அவர்கள் எல்லாம் நம்முடைய மாப்பிள்ளை பொண்ணாக பார்க்கின்றோம். அதனால் தான் முதல் மரியாதை நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் முதல் மரியாதை எப்பொழுதும் கூட நாம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்கள், குறிப்பாக நம்முடைய தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள், தஞ்சை தெற்கு ஜெய் சதீஷ் அவர்கள், மாநில விவசாய அணியினுடைய பொதுச் செயலாளர் பூண்டி வெங்கடேசன் அவர்கள், மாநில செயலாளர் அரசு தொடர்பு ஜீவா சிவகுமார் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் தங்க கென்னடி அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வாசுதேவன் அவர்கள், எல்லா நம்முடைய நகர ஒன்றிய கிளையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தஞ்சை மண்டலத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பார்வை தந்தையின் பக்கம் திரும்பி இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியுங்க ஐயா. தஞ்சாவூர் பக்கம் தான் மோடி ஐயா பார்த்து கொண்டிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள், நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் தமிழர் பாரம்பரிய சின்னத்தை நிறுவி இருக்கின்றார். தஞ்சாவூர் மக்களுக்காக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 10 ஆண்டு காலமாக மாற்றுக் கட்சி நண்பர்கள் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட எவ்வளவு நிதியை கொடுக்க வேண்டுமோ அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் தாண்டி விவசாய பெருமக்கள் இங்கே இருக்கின்றீர்கள். நம்முடைய ஆட்சி யாருக்காக இருக்கிறது என்று சொன்னால் தைரியமாக சொல்லலாம், விவசாய பெருமக்களுக்காக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மோடி அவர்களுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சி என்பதை அழுத்தம் திருத்தமாக யாராக இருந்தாலும் கூட சொல்ல முடியும். சகோதர சகோதரி, எனக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு போலி விவசாயியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் கூட டெல்டா காரன் என்கின்ற பெயரை மட்டும் பயன்படுத்துகின்றார். நீங்களே சொல்லுங்கள், டெல்டா காரன் என்று சொல்வதற்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு முழு தகுதி இருக்கிறது என்பதை நீங்க சொல்லுங்க. வயக்காட்டுல சிவப்பு கம்பளத்தை விரித்து நடந்தால் டெல்டா காரனா? இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில அங்கம் வகிக்கும் பொழுது மீத்தேன் எடுப்பதற்காக கையெழுத்து போட்ட டெல்டா காரங்களா? அல்லது இப்ப காவேரியில மணல் திருடுவதை ஊக்குவித்தால் டெல்டா காரங்களா? இல்ல, அதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் இங்கிருந்து நிலக்கரி எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்த பொழுது அதற்கு காரணமாக இருந்து இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஆனா கமுக்கமா இருந்தாங்க, எதுவும் பேசாம. உடனடியாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் மத்திய அரசை பார்த்து 48 மணி நேரத்தில் மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்டரை கூட வாபஸ் வாங்க வச்சாங்க ஐயா. அது ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கும் பொழுது அதனுடைய தலைவர்கள் தமிழகத்தை எப்படி முன்னுக்கு நிறுத்தி பணி செய்வார்கள் என்பதற்கு இது ஒன்று மட்டும் உதாரணம். தஞ்சாவூர் மக்கள் இதை வேண்டாம் என்று சொன்ன பொழுது முதல் நாளாக இங்க இருந்து கிளம்பி சென்று மத்திய அரசு போட்ட அரசாணையே திரும்ப வாபஸ் வாங்க வச்சாங்க. இது ஒரு பவரே இல்லாம, அதிகாரமே இல்லாம, மக்கள் அதிகாரமே இல்லாம, பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடையாளம் இல்லாமல் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நமக்காக செய்திருக்கக்கூடிய பணி. இன்னைக்கு நாம எல்லாம் அடுத்த 20 நாட்கள் அவருக்கு அந்த அடையாளம் கொடுக்கணும். சைக்கிள் எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்தி இருக்காருங்க. எதுக்கு சுத்தினாருங்க? 2018 காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதற்காக சைக்கிள் எடுத்துக்கொண்டு தஞ்சாவூர் முழுவதுமே சுற்றி இருக்கின்றார். இன்னைக்கு நீங்க பாருங்க, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைத்ததும் கூட 2008 தீர்ப்பு வந்திருக்கலாங்க, காங்கிரஸ் ஆட்சியிலே தீர்ப்பு வந்திருக்கலாம். ஆனா ஆணையம் அமைக்கல. அவர்களுக்கு தெரியும், ஆணையம் அமைச்சா கர்நாடகாவில் இருந்து வரக்கூடிய வாக்குகள் வராது என்கின்ற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் ஆட்சியிலே தீர்ப்பு வந்தும் கூட அந்த ஆணையம் அமைக்கல. அதன் பிறகு கிட்டத்தட்ட 100கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நம்முடைய அரசு 2018 நாம் அமைத்து காண்பித்திருக்கின்றோம். அமைத்த பிறகு எந்த பிரச்சனை இல்லைங்கம்மா. கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. மிக அற்புதமாக காவிரியில் எவ்வளவு தண்ணீர் வர வேண்டுமோ வந்து கொண்டிருந்தது. தடுப்பதற்கு அங்கே யாருக்கும் தைரியம் இல்லை, தடுப்பதற்கு யாரும் கிளம்பலை. இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி யாராவது தடுத்தாலும் கூட அனுமதி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், அங்கே மேகதாத்து அணையை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது
நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து அமர்ந்து ஒரு நாள் முழுவதுமே உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் செய்தோம். மத்திய அரசை பார்த்தோம், முறையிட்டோம். அதன் பிறகு மத்திய அரசே சொன்னார்கள், மேகதாத்துவிலே அணை கட்ட முடியாது, தமிழகம் அனுமதி கொடுக்கும் வரை அணை கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் மத்திய அரசு சொல்ல வச்சு. இதையெல்லாம் உங்களுக்கு நான் நினைவு கூறுகின்றேன். நீங்க நினைக்கலாம், நீங்க பாரதிய ஜனதா கட்சி நிக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா நிக்கிறாங்க, ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றார்கள், இதுவரை அதிகாரமே இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு யாருக்காவது கேள்வி இருந்தால் இதை சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். சைக்கிள் மிதித்து காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைத்ததிலிருந்து, மேகதாத்து அணையை கட்ட முடியாது என்று மத்திய அரசை சொல்ல வைத்ததிலிருந்து, இந்த பகுதியில கோல் எடுக்க முடியும், நிலக்கரி எடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது அதை தடுத்து நிறுத்தியதிலிருந்து, நம்முடைய தமிழக விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி நமக்காக வேலை பார்த்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நாம் இங்கே நிற்பது எதற்காக? நீங்களும் 3 மணியிலிருந்து நேரத்தை கூட பொருட்படுத்தாமல் இங்கே கால் கடுக்க எதற்காக நின்று கொண்டிருக்கின்றீர்கள்? தஞ்சாவூருக்கு ஒரு நல்லது நடக்குமா? மோடி ஐயா மேல 3வது முறையாக வர போறாங்க, யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஒரு சின்ன குழந்தைய தஞ்சாவூர்ல கேட்டாலும் கூட அந்த குழந்தை சொல்லுவார்கள், மாமா மோடி தான் வர போறாரு, என்ன சந்தேகம்? 400ல வர போறாரா 450ல வர போறாரு மட்டும்தான் எனக்கு சந்தேகம் என்று சொல்வார். இவ்வளவு உறுதியாக மோடி ஐயா வரப்போகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு எப்படி மோடி அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று தஞ்சாவூர் மக்கள் யோசிக்க வேண்டும். அதே எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், எப்படி தஞ்சாவூர், தஞ்சை மண்டலம் அடுத்த 5 ஆண்டுகள் மோடி அவர்களை நாம் பயன்படுத்த போகின்றோம் என்பதுதான் உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய வாதம். ஐயா, திமுகவுக்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டின்னு சில பேர் சொல்றாங்க. தஞ்சாவூர்ல இருமுனை போட்டி என்று சொல்லுவாங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்த பிறகு, நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்களுடைய எழுச்சியை பார்த்த பிறகு நான் சொன்னது போல ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அது கருப்பு முருகானந்தம். அப்படி இருந்தாலும் கூட இதையும் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாராவது ஓட்டு போறான்னு வச்சுக்கலாங்க ஐயா, தஞ்சாவூர்ல போடுறாங்க, இல்ல இந்த ஊர்ல ரொம்ப நாளா இருந்தாங்க, நிறைய முறை எம்பியா இருந்துட்டாங்க, அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு போடலாம், பெரிய பெரிய தலைவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க, நீங்க ஓட்டு போட்டாலும் கூட உங்களிடம் நான் வைக்க வேண்டிய ஒரே பிரயோஜனம் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால ஊருக்கு பிரயோஜனங்களா, தஞ்சாவூருக்கு பிரயோஜனமா? அந்த ஒரு ஓட்டு போட்டு யாராவது திமுக எம்பி தஞ்சை மண்ணிலே வந்தால் அதனால் ஒரு 10 பைசாக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு பாருங்க. அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்களே ஒரு உதாரணம். அண்ணன் அவர்கள் இத்தனை முறை இருந்து அவருக்கே தெரிஞ்சிருச்சு, அடுத்த முறை மோடி அவர்கள் வரும் பொழுது மறுபடியும் நாம் இருக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் மரியாதையாக அவரே ஒதுங்கி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு முரசொலி என்பவரை பிடித்து அந்த முரசொலி நாளிதழ் எப்படி பொய்யா எழுதுவாங்களோ அது போல முரசொலி என்பவரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள். சகோதர சகோதரர்கள், அதனால் வாக்களிப்பதற்கு முன்பு ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு வாக்கும் கூட தஞ்சாவூர் விவசாயிகளை பலப்படுத்தக்கூடிய வாக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த கர்நாடகாக்காரங்க காவேரியிலே தண்ணி விட மாட்டேன் என்று பிரச்சனை ஆரம்பித்த பிறகு, இங்க உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக இந்தியா முழுவதும் தேவையான அரிசி வாங்குறாங்க, தஞ்சாவூர்லயும் வாங்குறாங்க ஐயா. போன ஆண்டு இதே நேரத்தில் 8.25 லட்சம் டன் அரிசி வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இந்த ஆண்டு இதே நேரத்தில் 5.25 லட்சம் டன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி என்றால் 3 லட்சம் டன் நெல் இங்கே குறைவாக கொள்முதல் ஆகி இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம். இந்தி கூட்டணியில் அங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க, இந்தி கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன். இவர்கள் இந்தி கூட்டணியில ஒருவர் பேச்ச ஒருவர் இப்பவே கேட்கலீங்க ஐயா. ஆட்சிக்கு வந்தா எப்படி கேட்க போறாங்க? 3 லட்சம் டன் நெல் கொள்முதல் குறைந்திருக்கிறது. காரணம் மகசூல் குறைந்திருக்கிறது, தண்ணி இல்லை. ஆனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கர்நாடகாவிலே காங்கிரஸ் இருக்கும் வரை, தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை காவேரியிலே தண்ணி முறையாக வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. காரணம், இருவருமே பிற்போக்குத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். அதே பெங்களூருக்கு போவார், டி கே சிவகுமார், சித்தராமையா இருக்கக்கூடிய அதே அறையில இந்தி கூட்டணி மீட்டிலும் மு க ஸ்டாலின் இருப்பார். ஆனா வெளியே வந்து பத்திரிகை நண்பர்கள் சென்னையில கேட்கிறாங்க, அண்ணா கர்நாடகா வரைக்கும் போனீங்களே, பெங்களூர் வரைக்கும் போனீங்களே, காவிரியை பத்தி பேசுனீங்கன்னா, இல்ல அதை விட முக்கியமாக ஒரு விஷயத்தை பேசுவதற்காக சென்றிருந்தேன். காவிரி தண்ணிக்கு முன்னாடி என்னங்க அரசியல்? இந்தி கூட்டணியில் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறது அரசியலுங்களா? காவிரி தண்ணிக்கு முன்பு அது ஒரு அரசியல். அதனால் மக்கள் இந்த முறை தஞ்சாவூர் பகுதியில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக ஏப்ரல் 19ஆம் தேதி திமுகவுக்கு இதுவரை யாரெல்லாம் வாக்களித்தீர்களோ, நீங்க விவசாய பெருமக்களாக இருந்தால் திமுகவுக்கு இதற்கு முன்பு வாக்களித்தவர்கள் இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா பெரிய பாவம் நாம் செய்கின்றோம். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பெரிய பாவம் செய்யறங்க ஐயா.
ஆண்டாண்டு காலமாக வரக்கூடிய தண்ணியை ஒருத்தர் தடுக்கிறான். ஆண்டாண்டு காலமாக இந்தியாவிற்கு கொடுக்கக்கூடிய நெல் இந்த பகுதியில் இருந்து வருது. அதையெல்லாம் கொஞ்சம் கூட கணக்கில் வைக்காம டெல்டா காரன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சு கூட இல்லைங்க, ஒரு போன் கூட இல்ல, சத்தம் போட்டு கூட சத்தம் போட்டு பேசினா காங்கிரஸ் பார்த்து பயந்துக்கிறார். இவருக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் சகோதர சகோதரர். இந்த ஒரு காரணத்திற்காக தயவு செய்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சிக்கு மறந்து போய் கூட நீங்க ஓட்டு போட்டார். ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய தாமரைக்கு போடக்கூடிய ஒரு ஓட்டம் கூட இந்த பகுதியை வலிமைப்படுத்தக்கூடிய ஓட்டு. அடுத்த 20 நாட்கள் மிக முக்கியமான 20 நாட்கள். எல்லா பகுதிக்கும் கருப்பண்ண போக முடியாது. மிகப்பெரிய ஊர், கிராம பகுதி, விவசாய பெருமக்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. 20 நாட்கள் எத்தனை இடத்திற்கு போய் கருப்பு முருகானந்தம் அவர்களோ நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோ தொண்டர்களோ எத்தனை இடத்துல வாக்கு கேட்க முடியும்? அதனால் அடுத்த 20 நாட்கள் நாம் நம்முடைய வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்காக நாம் பணியாற்ற வேண்டும். எல்லா கிராமத்துக்கு நாம போகணும் ஐயா. எல்லா விவசாய மக்களை நாம் சந்திக்க வேண்டும். ஒரு வீடாக நாம் ஏறி இறங்க வேண்டும். இவருக்காக வாக்கு நாம கேட்கணும். 20 நாட்கள் நாம் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்காக வேலை செய்தால் அடுத்த 5 ஆண்டுகள் அவர் நமக்காக வேலை செய்வார். 20 நாட்கள் நல்ல அரசியல் பிரதிநிதி வேண்டும் என்றால் நாம் 20 நாட்கள் அவருக்காக வேலை செய்ய வேண்டும். அடுத்த 5 வருஷம் நமக்காக உழைப்பாருங்க. அடுத்த 20 நாட்கள் உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை இந்த பாரம்பரியத்தை காப்பாற்ற, இந்த மண்ணினுடைய தன்மையை காப்பாற்ற வேண்டும். மோடி ஐயாவுடைய நேரடி பார்வை தஞ்சாவூரின் மீது இருக்க வேண்டும், விவசாயத்தின் மீது இருக்க வேண்டும். நலிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை மறுபடியும் அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும். காவிரியிலே முறையாக தண்ணீர் வர வேண்டும் என்றால் காங்கிரஸ், திமுக என்கின்ற 2 கட்சிகளும் அதிகாரத்தின் பக்கம் எங்கேயுமே போய்விடக்கூடாதுங்க. அதிகாரத்தின் பக்கம் எங்கேயுமே போய்விடக்கூடாது. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றார், பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது தஞ்சாவூர்ல இதை தவிர எதுவுமே சொல்ல மாட்டாருங்க. என்ன சொல்லுவாருன்னா வடக்கு தெற்கும் பார், இந்தியும் பார், இந்திய திணிக்கிறாம்பாங்க. நீங்க ஒருத்தர் கரெக்டா பேசுறாரு பாருங்க, அண்ணே பொருளாதாரத்தை பத்தி பேசுங்கண்ணே. எதுக்குன்னு பிஞ்சு போன சிறப்பு 1960 பிஞ்சு போன சிறப்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுங்கண்ணே. மோடி ஐயாவுடைய ஆட்சி காலத்துல 10 ஆண்டு காலத்துல பொருளாதாரம் உயர்ந்து இருக்குதுங்க. 11வது இடத்துல இருந்து நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் 5வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். தனிநபருடைய வருமானம் 1,96,000. வீடு இல்லையா, வீடு வருதுங்க. கேஸ் அடுப்பு இல்லையா, கேஸ் அடுப்பு இருக்கு. பைப் மூலமா தண்ணி வரலையா, பைப் மூலமாக தண்ணி வருது. விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருதுங்க. 6,000 ரூபாய் வங்கி கணக்கு. குறிப்பாக தஞ்சாவூர் பகுதியில் நமக்கு தெரியுங்க ஐயா, இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் 1 பேர் 2 பேர் இல்லைங்க ஐயா. அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 1,19,233 பேர் விவசாய கௌரவ நிதியில வருடத்திற்கு 6,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வருது ஐயா. வருடத்திற்கு 6,000 பார்க்காதீங்க. இந்த 1,19,233 விவசாய பெருமக்களுக்கு இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. 30,000, 15 தவணையிலே தவணைக்கு 2,000, 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் இருக்கிறீங்க, யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்களோ மானிய மோடி சிலிண்டரா இருந்தா 300 ரூபாய் வருதுங்க, மற்ற சிலிண்டரா இருந்தா 200 ரூபாய் வருது. எதையும் கூட சொல்லாமல் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா திமுக பாத்தீங்கன்னா 2021 சொன்ன தேர்தல் அறிக்கை 511 வாக்குறுதியில வெறும் 20 வாக்குறுதியை கூட முறையா நிறைவேற்றாம மறுபடியும் அதையே எடுத்து 2024 தேர்தலுக்கு 5 ரூபா 4 ரூபா பெட்ரோல் அடிச்சு 65-75 எழுதியிருக்கிறான். 100 ரூபா மானியத்தை அடிச்சு 500 ரூபாய் எழுதியிருக்கிறான். எதையும் இல்லாமல் ஒரு வெற்றி வாக்குறுதியை தூக்கி கொண்டு மக்கள் முன் நின்று கொண்டிருக்கிறார். சொன்னதெல்லாம் போய் சொன்னதையே செய்யல. இன்னைக்கு மறுபடியும் 2024க்கு புதிய தேர்தல் வாக்குறுதி. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிகளே, திமுக பேசக்கூடியது எல்லாமே பிஞ்சு போன செருப்புக்கு சமம். எனக்கு ஒரு திமுக தலைவர் சொன்னார், இல்ல அண்ணாமலை வந்து இந்தி எதிர்ப்பு போராட்ட தியாகிகளை கொச்சைப்படுத்தி விட்டான், அவர்கள் எல்லாம் பிஞ்சு போன செருப்புன்னு சொல்லிட்டான். ஐயா, இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன், இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்திலே எத்தனை பேர் உயிர் மடிந்தார்? அவங்களுடைய குழந்தைங்க எல்லாம் எங்கேயும் நான் கேட்கிறேன். யாராவது திமுக பொறுப்பில் இருக்கிறாங்களா? இல்ல இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் போது தீக்குளித்து யார் இறந்தார்களோ அவருடைய குழந்தைகள் யாராவது எம்எல்ஏ எம்பியா இருக்கிறாங்களா? இந்தி மொழி போராட்டத்திலே யார் தீக்குளித்து இறந்தார்களோ அவர்களை வைத்து அரசியல் செய்து உங்களுடைய குழந்தைங்க தான் இன்னைக்கு எம்பி எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அதனால் திமுக என்கின்ற கட்சிக்கு இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது யார் உயிரிழந்தார்களோ அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு அருகதையுமே இல்லை. இதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலத்திலேயே சொன்னார். தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை இந்த நேரத்தில் திமுக காரங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். பெரியார் அவர்கள் சொன்னார்,
இந்து எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற பெயரிலே பொது சொத்தை சேதப்படுத்திய 4 காளிகளை சுட்டிருக்க வேண்டும் என்று பெரியார் ஐயா சொன்னார். அப்ப பெரியார் ஐயா சொன்னது தப்பா? இன்னைக்கு நான் திமுக பேசுவதெல்லாம் பழைய செருப்புக்கு சமம் என்று சொல்லும் பொழுது திமுக மேல பாய்ச்சல் வர்றாங்க. இன்னைக்கு யார் இவர்கள் தந்தை என்று கொண்டாடுகின்றார்? இந்து எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற பெயரிலே பொது சொத்தை சேதப்படுத்திய 4 காளிகளை அப்பொழுதே சுட்டிருக்க வேண்டும். அப்ப பெரியார் ஐயாவே நீங்க தப்புன்னு சொல்றீங்களா? அதனால திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் இதே போல மக்களை ஏமாற்றுவதற்காக பேசினால் யாரும் நம்ப போவதில்லை. இரண்டாவது திமுக சொல்லுவான், ஐயோ மோடி ஐயா பணமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம 100 ரூபாய் அனுப்பிச்சா 28 ரூபாய் தான் அனுப்புறாங்க, பணமே வரமாட்டேது. சகோதர சகோதரர் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு நாளைக்கு சம்பளம் 174 ரூபாய். 2014 யாரெல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்தீர்களோ உங்களுக்கு சம்பளம் வெறும் 174. ஐயா இன்னைக்கு மார்ச் 30ஆம் தேதி 2024 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே ஒரு நாள் சம்பளம் 319 ரூபாய். இதுவரை 60,000 கோடி ரூபாய் மத்திய அரசு 100% 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 100% சம்பளம் மோடி ஐயா கொடுக்கிறாங்க. உங்க சம்பளம் என்பது மோடி ஐயா வங்கி கணக்கு அனுப்புறாங்க. இதுல ஒரு பைசா திமுக கொடுக்கலைங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு பைசா திமுக கொடுக்கலைங்க. 174 ரூபாயாக இருந்த சம்பளம் இன்னைக்கு 319. இது சாதனை இல்லைங்களா? ஏழை மக்களுக்காக நாம் பாடுபடவில்லையா? ஆனா திமுகவை பொறுத்தவரை இதெல்லாம் கணக்கு இல்லைங்களாமா? அந்த 28 ரூபாங்கிற கணக்கு என்னன்னா நேரடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி பகிர்மானமாக என்ன அனுப்பி இருக்கின்றார்களோ அது மட்டும்தான் 28%. விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் அனுப்பிச்சு அது கணக்குல வராதுங்களாமா? விவசாய பெருமக்களுக்கு இதுவரை போட்ட 30,000 ரூபாய் கணக்குல வராதுங்களாமா? கேஸ் மானியம் கணக்குல வராதாமா? நேரடியாக உங்க வங்கி கணக்குக்கு மோடியை அனுப்பக்கூடிய எந்த பணமும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். கோபாலபுரத்துக்கு அந்த பணம் கொடுத்தா தான் நாங்க வெளியே பேசுவோங்கிறாங்க. எங்களுக்கு தெரியுங்க ஐயா, கோபாலபுரத்துக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கணுங்க. ரேஷன் கடையில அரிசி கொடுக்கின்றோம், மஞ்சப்பை மட்டும் நீங்க கொடுக்குறீங்க, அதுக்காக கோபாலபுரம் குடும்பத்துக்கு கொடுக்கணுமா? சென்னை வெள்ளத்திலே 6,000 ரூபாய் கொடுத்தார்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு. 5,400 ரூபாய் மோடி ஐயா பணம். ஆனா கவர்மெண்ட் ஸ்டாலின் ஐயா எத்தனை நாட்களுக்கு இதே போன்று பொய்யை பேசிக்கொண்டு தமிழகத்திலே சுற்றி கொண்டிருப்பார்கள். அதனால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். 2024 தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் இல்லைங்க. ஒரு மிகப்பெரிய வலிமையான உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒற்றை மனிதர் ஆட்சியிலே வந்து 3வது முறையாக ஒரு வலிமை மிகுந்த பாரதத்தை உருவாக்கக்கூடிய தேர்தல். அதுல நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். நாளைக்கு நம்ம குழந்தைங்க கேட்பாங்க, இன்னைக்கு நம்ம ஓட்டு போடல, நம்முடைய குழந்தைகள் கேட்பாங்க, ஏன் பாட்டி, ஏன் தாத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா, உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நீங்க மோடி ஐயாக்கு ஓட்டு போட்டு 400 எம்பிக்களை தாண்டி உட்கார வச்சிருந்தா நான் ஒரு உலகத்தினுடைய முதன்மை நாட்டில் வாழ்ந்திருப்பேன்ல. ஏன் நீங்க மோடி ஐயாக்கு 2024 ஓட்டு போடவில்லை என்று நம்முடைய குழந்தைகள் நம்மளிடம் கேட்பார்கள். 10 ஆண்டுகள் கழித்து நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒரு வலிமையான முதன்மையான பாரதத்திலே வாழ வேண்டும் என்றால் மோடி ஐயா அவர்களுக்கு 3வது முறையாக நாம் வாய்ப்பளித்து அப்படிப்பட்ட ஒரு பாரதத்தை கட்டமைக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஐயா நாம் இன்னைக்கு 400 கேட்கிறோம். எதற்கு 400 கேட்கின்றோம் என்றால் பாராளுமன்றத்தில் இன்னும் கடுமையான முடிவுகளை எடுக்க போகின்றோம். இன்னைக்கே நல்ல செய்தி உங்களுக்கு சொல்றாங்க ஐயா. மோடி ஐயா சொல்லல, ஆனா நமக்கு தெரியும். கடுமையான முடிவுனால் நமக்கு தெரியும் நதிநீர் இணைப்பு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரி, நதிநீர் இணைப்பு, அதற்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதை செயல்படுத்துவதற்கு தைரியம் தேவை. 2,50,000 கோடி ரூபாய் பணம் வேண்டும். அதை ஒரு ஆட்சி, ஒரு கட்சி, ஒரு மனிதன் செய்ய முடியும் என்றால் ஒரே ஒரு மனிதன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நதிநீர் இணைப்பை கொண்டு வர முடியும். இதெல்லாம் வரலாறுங்க, இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு ஐயா. இன்னைக்கு நீங்க ஓட்டு போறது நமக்காக இல்லை, நம்முடைய அடுத்த தலைமுறை நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக 2024 தேர்தலில் ஏப்ரல் 19ஆம் தேதி தஞ்சாவூரிலே நாம் வாக்களிக்க இருக்கின்றோம். அதனால் சகோதர சகோதரிகளே, மறுபடியும் உங்களை பெரிய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். இந்த வரலாற்று பிறகு நாம செய்துவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரசுக்கு இங்க வேலையே இல்லைங்க, வேலையே இல்லை. இன்னைக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சிந்திக்கக்கூடிய, விவசாயிகளுடைய நலனுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். நீங்கள் கருப்பு முருகானந்த மன்னர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நேரடி தளபதியாக இருப்பார். என்ன வேண்டுமானாலும் தஞ்சாவூருக்கு செய்து காட்ட முடியும், அப்படிப்பட்ட வல்லமை அவருக்கு இருக்கிறது. அதனால் தான் பிரதமர் அவர்களே நேரடியாக
அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்முடைய வெற்றி வேட்பாளராக தஞ்சை மண்ணிலே களமிறங்கி இருக்கின்றார். மறுபடியும் ஒரு முறை நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றன. ஐயா, இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒரு நேர்கோட்டு பாதையில் இணைந்திருக்கின்றோம். அண்ணன் OPS அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் TTV அவர்களாக இருக்கட்டும், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், மருத்துவர் ஐயா டாக்டர் ஐயாவாக இருக்கட்டும், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் AC சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் பாரிவேந்தர் அவர்களாக இருக்கட்டும். ஐயா, இந்த முறை இவர்கள் யாரும் கூட வீட்டை பத்தி யோசிக்கலீங்க ஐயா, நாட்டை பத்தி யோசிச்சு அந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. எல்லோரும் நாட்டை பற்றி யோசித்திருக்கின்றார்கள். இந்த முறை இது நாட்டுக்கான தேர்தல், அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாட்டுக்கான தேர்தல்ல நீங்க வீட்டுக்காக யோசிக்காதீங்க, உங்க வீட்டை பத்தி மோடி ஐயா யோசிப்பார். ஐயோ, என் சொந்தக்காரங்க நிக்கிறாங்க, ஐயோ எனக்கு தெரிஞ்ச கட்சிக்காரங்க நிக்கிறாங்க, இத்தனை நாளா நான் திமுக தான் ஓட்டு போட்டேன், இது வீட்டை பத்தி யோசிக்கிறதுங்கம்மா. இந்த முறை நீங்கள் நாட்டை பற்றி யோசித்து வாக்களிக்க வேண்டும். மோடி அவர்கள் உங்கள் வீட்டை பற்றி யோசிப்பார் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து அற்புதமான எழுச்சி மிகுந்த கூட்டம் நம்முடைய தஞ்சாவூரிலே மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது காரணமாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அண்ணன் GK வாசன் அவருடைய கட்சி நண்பர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை தெரிவித்து, அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களை பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சுங்க. வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. தஞ்சாவூரிலே அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவருடைய வெற்றி எழுச்சியை பாருங்க. பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்திலே அதை மோடி ஐயாவுடைய காதுல கேட்கணும். தஞ்சாவூரிலிருந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் கருப்பு முருகானந்தம். எவ்வளவு மார்ஜின் என்று மோடி ஐயாவுடைய காதிற்கு ஏப்ரல் 19ஆம் தேதி செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.